Dear students, welcome to iMath YouTube channel. 11th standard Maths first volume first chapter அதில் most important concept based problems. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன் அண்டு ஃபங்க்ஷன். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சரிங்களா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா ஏ ஒரு செட்டு கொடுப்பாங்க, பி ஒரு செட்டு கொடுப்பாங்க, ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். சரிங்களா, ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான். அதை பேஸ் பண்ணி அதாவது நமக்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் அனைத்து சம்மே நீங்கள் பார்த்துக்கலாம், எல்லா சம்மே பார்க்கலாம். பட் இருந்தாலும் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது எக்ஸாம்பிள் இருக்கிறதுலே 9 சம் தான் இருக்குது. 9மே இம்பார்ட்டன்ட் தான். அதில் நம்ம இது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ எல்லா சம்மே ஃபஸ்ட் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் தான். அதிலும் குறிப்பாக எக்ஸாம்பிள் சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கண்டிப்பாக நம்ம இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.1 to 1.9 ஆல் சம்ஸ் நிச்சயமாக நம்ம பார்த்தாகணும். அதில் குறிப்பாக நம்ம 1.3, 1.7, 1.9, 1.9, 1.8 இந்த சம்ஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்த்துங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 1.1ல் முக்கியமான சம்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் 2, 6, 7, 8, 9, 10 இதில் இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 6, 7, 8, 9, 10 இந்த 5 சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அந்த எக்ஸசைஸில், எக்ஸசைஸ் 1.1ல். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிலேஷன். ஸோ ரிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ரிலேஷன் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1,2 அப்படின்னு ஒரு ரிலேஷன் கொடுக்குறாங்க, R = இது இந்த 1,2 A cross Bயில் இருக்கணும். A cross Bயில் சப்செட்டாக இருந்துச்சுன்னா அப்போ அது ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் 1.10, 1.13 அதில் குறிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1.13. அதேமாதிரி எக்ஸசைஸ் 1.2ல் 4, 5, 6, 7, 8, 9 இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 4, 5, 8, 9 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். இது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்தது ஃபங்க்ஷன், தேர்ட் எக்ஸசைஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இதில் தான் சம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் முக்கியமான சம்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதில் எக்ஸாம்பிள் 1.18, 19, 22, 23, 24, 25, 26, 27, 29, 30 இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1.30 5 மார்க்குக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸசைஸ் 12 அது ரெண்டும் ஒரே மாடல். 12, 19, 20 இது நாலும் ஒரே மாடல் சம். அதாவது இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது, பைஜெக்ஷன் அண்ட் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது, நேர்மார்க் கண்டுபிடிக்கிற சம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது. சரியா, அது 5 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் பார்த்துங்க. அது இல்லாமல் நம்ம அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்குக்கெலாம் இம்பார்ட்டன்ட். இந்த 2, 3, இந்த 6, 7, 8, 9 இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. அது நல்லா பார்த்துக்குங்க. அதில் குறிப்பாக மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பைஜெக்ஷனுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த டொமைன் ரேஞ்சு கண்டுபிடிக்கிறது. சரிங்க, டொமைன் ரேஞ்ச். ஸோ இதை கண்டுபிடிக்கிற சம்ஸ் ரொம்ப அதுதான் நம்ம அந்த அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்க சம்ஸ்லாம் அதெல்லாம் தான் வரும். அது எதுனா இப்போ எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9 டொமைன் ரேஞ்சு கண்டுபிடிக்கிறது. அதேமாதிரி எக்ஸாம்பிளில் 1.22, 23 இதெல்லாம் டொமைன் ரேஞ்சு வர சம்ஸ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது, நல்லா பார்த்துங்க. அடுத்தது கிராஃபிங் ஃபங்க்ஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.4 எக்ஸசைஸ் மட்டும்தான் 8 சம் இருக்குது. 8மே இம்பார்ட்டன்ட் தான். அதாவது எப்படின்னா ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம் ஒவ்வொரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகலாம் இருக்காது. ஜஸ்ட்டு மூவ் பண்ணுறது தான், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி போடணும் ஃபங்க்ஷன்ஸை, டயக்ராமை. அதனால் ரொம்ப ஈஸி தான். அதில் குறிப்பாக 3, 4, 5, 6, 7, 8 இந்த 2 சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் பேஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துட்டோம்.